வணக்கம் நண்பர்களே. இப்போது அருட்தந்தை ஜீவந்த பீரி சம்பந்தமாக அதிகம் பேசப்படுகிறது. ஏனென்றால் அவர் உண்மையை பேசியிருந்தாலும் கூட தமிழர்களுக்கு சார்பாக இவர் இப்படி ஒரு நிலையை கொண்டிருக்கிறார் என்று எண்ணுகிற போது சிங்கள இனவாதிகளுக்கு அல்லது போர் விரும்பிகளுக்கு அது ஒரு பெரிய அடியாக இருக்கும். கத்தோலிக்க ஆயர் சபை ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறது. அருட்தந்தை ஜீவந்த பீரிசினுடைய கருத்து இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்து அல்ல. கோட்டாபாயவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சம்பந்தமாக போராடி கொண்டிருந்த வேளையிலே ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 1500 குருக்கள் வரையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் சைன் பண்ணி. இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை என்பது சரியாக ஆராய்ந்து பார்த்து செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற இவர் நீதிக்காக குரல் கொடுத்தவர். அதே தென்பகுதியில் இருக்கிற ஆயர்கள் அடங்கிய குழு இப்போது சொல்லியிருக்கிறது அவருடைய கருத்து இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்து அல்ல. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு ஆதரவாக குருக்கள் மற்றும் துறவியரின் அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2026 மே மாதம் 25 112 பேர் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த குருக்கள் கன்னியாஸ்திரிகள் ஒப்பமிட்டிருக்கிறார்கள். ஷெராட் ஜெயவர்தன அருட்தந்தை பீரிஸின் கருத்தின் உள்ளார்ந்த உணர்வையும் நோக்கத்தையும் நாம் ஆதரிக்கிறோம், மதிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அவரும் இந்த 112 பேருக்குள் ஒருவர். சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து இவருக்கு ஆதரவான குரலும் வருகிறது, இவருக்கு எதிர்ப்பான குரலும் வருகிறது. ஒரு சிங்கள குருவும் அந்த 112 பேரோடு சேர்ந்து ஒப்பமிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு எழுகிறது. இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபை 2ஆக உடைந்து சிங்களம் என்ற ஒரு மொழி பக்கமும் தமிழ் என்ற ஒரு மொழி பக்கமும் இருக்கிறதா? ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் இருக்கின்ற போது கார்டினல் மால்கம் ரஞ்சித் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை, இலங்கையில் நடந்த இறுதி யுத்தம் என்பது இனப்படுகொலை அல்ல. அதற்கு இதே போல பேராயர் கார்டினல் மால்கம் ரஞ்சித் அவர்களுடைய கருத்து இது இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தாக எங்களால் கொள்ள முடியாது. சிங்கள ஆயர் சொன்ன கருத்துக்கு தமிழ் கன்னியாசிரியர்கள் பாதிரியார்கள் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கை. இப்போது சிங்கள பாதிரியார் ஒருவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு எதிராக தென்பகுதியில் இருக்கிற ஆயர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள். வடபகுதியில் அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் வந்திருக்கிறது. ராகமைக்கு அல்லது ஹினிதுமைக்கு தமிழ் பகுதியிலிருந்து எல்லோருமே போவார்கள். அதுபோல மடு என்பது பெரும்பான்மையான சிங்களவர்கள் யாத்திரியர்களாக வருகின்ற ஒரு தமிழ் பகுதியில் இருக்கின்ற ஒரு வணக்கஸ்தலம். இப்படி ஒற்றுமையாக ஒரே நம்பிக்கையை பின்பற்றுகின்ற 2 மொழி பேசுகின்றவர்கள் இது போன்ற விஷயங்களிலே பிரிகின்ற போது அது எந்த அளவு இலங்கையை கட்டுப்படுத்த நினைக்கின்ற பிற சக்திகளுக்கு ஆதரவாக அமையும் என்பதையும் நாம் இந்த வேளையில் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஜெயவர்தன போன்றவர்கள் எந்த அளவு தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் தமிழருக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே போன்றவர்கள் பார்லிமெண்ட்டில் எந்தளவு தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் போன்றவர்கள் அவர் நீதிக்காக குரல் கொடுக்கிறவர் என்பது சர்வதேச மட்டங்களிலும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இப்படி ஒரு மனிதர் இப்போது தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது நிச்சயமாக இது சர்வதேச மட்டங்களில் இந்த செய்தி பேசப்படும். அதனை சாதகமாக பாவிக்க வேண்டியது தமிழர் தரப்பினுடைய பிரதான கடமையாக இப்போது இருக்கிறது. தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை என்பது தமிழ் மக்களினுடைய மிக மோசமான யுத்த நிலைமையிலும் தங்களுடைய உயிரை கொடுத்து பிரான்சிஸ் ஜோசப், பாக்கியரஞ்சி, ரஸ்டியான், எத்தனை ஃபாதர் சிறையில் இருந்திருக்கிறார்கள், எத்தனை ஃபாதர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை ஃபாதர்ஸ் காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜிம்ப்ரான், இந்த மதம் கடந்து சேவை செய்தவர்கள். மிக கஷ்டமான காலகட்டத்திலும் ஃபாதர் ராயப்பு ஜோசப் போன்றவர்கள் எவ்வளவு மன உறுதியோடு செயற்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மதம் கடந்து மனிதர்களை நேசிக்கின்ற தலைவர்களை உருவாக்க வேண்டியதுதான் நமது கடமை.